நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சுகிதா. இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடியதாக நேற்றைய வந்த ANA செய்தி நிறுவனம் வெளியிட்ட அந்த ஒற்றை வரி செய்தியாக இருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளாகவே கட்டாய விடுப்பு பட்டியலில் இல்லை பொங்கல் தினமானது விடுமுறை தினம் என்பது கட்டாய விடுமுறை தினம் அல்ல என்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை என்று ஒரு தரப்பு சொல்லப்பட்டாலும் இதுவரை அது கட்டாய விடுமுறையாக, அதாவது விருப்ப விடுமுறையாக விடப்பட்டிருந்தாலும் அது கட்டாய விடுமுறையாகத்தான் இருந்திருக்கிறது. அப்படியாகத்தான் இவ்வளவு நாட்கள் அனைவரும் அந்த நாளை நாம் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். தமிழர்களுடைய திருநாளான பொங்கல் திருநாளன்று கட்டாய விடுமுறை பட்டியலில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் நேற்றைய அந்த அறிவிப்பு வந்தவுடன் கண்டனங்களாகவும் எதிர்ப்பு குரலாகவும் கோரிக்கை குரலாகவும் பல்வேறு உணர்வு தளத்திலிருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாள் தமிழர் திருநாளான அன்று ஜல்லிக்கட்டு நடைபெறுமா என்ற விவாதத்தை தாண்டி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆண்டு பொங்கலே விடுமுறை விடப்படுமா என்ற அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருப்பது மீண்டும் பிராந்திய அரசியலை வலுவிழக்க செய்யக்கூடியதும் தேசிய அரசியலையும் தேசிய கொள்கைகளையும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இடத்தில் மத்திய அரசு கொண்டு போய் விடுகிறதா என்ற கேள்வியையும் இந்த நேரத்தில் எழுப்புகிறது. இது குறித்து இன்றைக்கு நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் அரங்கத்தில் இருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம். வணக்கம். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறைன்னு சொல்லப்பட்டாலும் இப்பொழுது அது ஒரு செய்தியாக வெளியே வந்திருக்கிறது. இப்படி செய்தியாக வந்தவுடன் அடுத்த கட்டமாக உங்களை போன்ற தலைவர்களுடைய நேற்றைய எதிர்ப்பு குரல்கள் உடனடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனை இப்போது செய்தியாக்கியதே ஒரு நோக்கமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, அதான் நீங்கள் முகப்புரையில் குறிப்பிட்டது போல் இன்றைக்கு தமிழருடைய பல்லாயிரம் ஆண்டு நெடுங்காலம் பாரம்பரிய கொண்ட ஏறுதழுவல் என்கிற இந்த நிகழ்வு கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை. அதற்கு யார் காரணம் என்பது உங்களுக்கு தெரியும், தமிழர்களுக்கும் தெரியும். ஆக இந்த காரணத்தை உள்வாங்கிய தமிழ் சமூகம் ஒரு தன்னெழுச்சியான ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை தற்போது தமிழகம் எங்கும் எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகளில் கூட வாழ்கின்ற நம்முடைய தமிழ் உறவுகள் இதற்கான ஆதரவு நிலைகளில் தங்களுடைய கருத்துக்களை முகநூலில் பதிவு செய்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம், அதற்கு முதல் தினம் 2 நாட்களும் சென்னை மற்றும் மதுரையில் தன்னெழுச்சியாக இளைஞர்களுடைய பல்லாயிரக்கணக்கான அந்த பேரணி, இவற்றையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து வருகின்றவர்களுக்கு தெரியும் தமிழர்கள் ஒரு தன்னெழுச்சியோடு தனக்கான இருக்கின்ற உரிமைகளை பறிபோகாமல் பாதுகாப்பதற்கும் பறிக்கப்படுகின்ற உரிமைகளுக்கு எதிராக ஒரு தார்மீக கோப உணர்வுடன் வீதிக்கு வர வேண்டும் என்ற உணர்வை பெற்று வருகிறார்கள். ஆக இந்த சூழலில் இந்த ஜல்லிக்கட்டு அல்லது ஏறுதழுவல் என்கிற விழாவை நீங்கள் பொங்கலை ஒட்டிதானே அதை நடத்துகின்றீர்கள், ஆனால் நாங்கள் பொங்கலே உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் உங்களால் என்ன செய்ய முடியும் என்கிற தோணியில்தான் இது ஒரு அரசியல் சித்து விளையாட்டாக இதை பாரதிய ஜனதா அரசு ஒரு தொடக்கமாக அதை நூல் விட்டு பார்க்கிறார்கள் என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்கிறேன். காரணம், இத்தனை ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவின் இத்தனை ஆண்டு காலத்தில் இது போன்ற ஒரு அறிவிப்பு வெளிவர வந்ததில்லை. தமிழர்கள் தொடர்ந்து இதை ஒட்டி 4 நாள் விடுமுறையும் மிக சிறப்பாக கழிப்பார்கள். அதுவும் குறிப்பாக விவசாய அறுவடை திருநாள், அதுபோன்று நம்முடைய இந்த காளைகளிலிருந்து மாடுகளை நம்முடைய கால்நடைகளை வணங்குதல், இயற்கையை வழிபடுதல் என்பதுதான் தமிழுடைய இந்த பாரம்பரிய விழா. ஆக இதை இத்தனை ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய அறிவிப்பை வெளியிடவில்லை. ஆக இது வெளியிட்டதற்கான நோக்கம் என்பது ஏற்கனவே தமிழ் தேசிய தலைவராக இருந்த தமிழ்நாட்டினுடைய தமிழர் உரிமைக்காக குரல் கொடுத்த மறைந்த தோழர் தமிழரசன் அவர்கள் கூட சொல்வார்கள், இந்திய பல்வேறு தேசிய இனங்களின் சிறை கூடம் என்று சொல்வார்கள். அன்றைக்கு அது ஒரு நகைப்புக்குரியதாக இருந்தது அல்லது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குரியதாக இருந்தது. ஆனால் இன்றைய தினம் நீங்கள் முகநூலை தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் கூட இந்த தமிழுடைய தொடர் தாக்குதல்களை, இந்த தொடர் மத்திய அரசினுடைய மக்கள் விரோத போக்கை, இந்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மதிக்களிக்காமல் தந்தோன்றித்தனமாக எடுக்கின்ற முடிவுகள், அறிவிப்புகள், மக்களுடைய எழுச்சிக்கு பிறகு அதை திரும்ப பெறுவது என்கிற எல்லா நிலைப்பாடுகளிலும் ஒரு ஆத்திரம் கொண்ட பாரதியார் அவர்கள் வரிகளும் அல்லது பாவேந்தன் அவர்கள் வரிகளும் அல்லது பாவலர் ஐயா பெருஞ்சத்தினார் வரிகளையும் உள்வாங்கிய ஒரு தமிழ் சமூகமாக இன்றைய இளைஞர்களும் இன்றைக்கு கருத்தியலாளர்களும் கூட தங்கள் கருத்துக்களை மிக துணிந்து பதிவு செய்கிற நிலைமைக்கு இன்றைக்கு தமிழ் சமூகம் வந்திருக்கிறது.
நீங்கள் பார்த்திருக்கலாம், கடந்த சில ஆண்டுகளாகவே பொங்கல் பண்டிகை என்பதை வந்து யாருமே ஒரு இந்துக்கள் பண்டிகை என்று குறுகிய கண்ணோட்டத்தில் பார்ப்பதில்லை. அது ஒரு சமத்துவ பொங்கலாக அனைத்து மதத்தினரும் கடந்து அப்பாற்பட்டு ஒரு தமிழர் திருநாளாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும், இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த உத்தரவு, ஏனென்றால் கட்டாய விடுமுறை பட்டியலில் இருக்கக்கூடிய பண்டிகைகளை எல்லாம் பார்க்கும் பொழுதும் விருப்ப விடுமுறை பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பண்டிகைகளுடைய எல்லாம் பார்க்கும் பொழுது தன்னெழுச்சியாக இந்த கேள்வி எழத்தானே செய்கிறது. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 12, ஒரு 14, 26 விடுமுறை நாட்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள். இதில் மீது எல்லாமே ஒரு மதம் சார்ந்து இருக்கும். ஆனால் பொங்கல் விழாவுக்கு மட்டும்தான் மதம் சார்ந்த எந்த முத்திரையும் இல்லை. இது சாதி மதங்களை கடந்து கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள், வைணவர்கள், சைனவர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா மதத்தினரும் கொண்டாடக்கூடியது. எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களும் கொண்டாடக்கூடியது, அல்லது விவசாய பெருங்குடி மக்களுடைய அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பங்கேற்கக்கூடிய ஒரு விழா. ஆக இந்த விழாவை தடை செய்வதன் மூலம், அல்லது இந்த விழாவினுடைய ஊடாக ஏற்படுகின்ற இந்த உணர்வை மழுங்கடிப்பதன் மூலம், மட்டுப்படுத்துவதன் மூலம் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை சாதித்து கொள்வதற்கான ஒரு பணிகளை தான் மத்திய நரேந்திர மோடி அரசு தொடங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இன்னொரு இப்போ புதுசாக விளக்கம் சொல்கிறாங்க நம்முடைய தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதாவுடைய தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டு உங்க கருத்தை நாம் அப்படியே பார்க்கலாம். தமிழக பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் இந்த அறிவிப்பு அல்லது இந்த செய்தி வெளியானவுடன் இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். 15 ஆண்டு காலமாக விருப்ப விடுமுறை பட்டியலில் தான் பொங்கல் இருக்கிறது. சனிக்கிழமை வருவதால், ஏற்கனவே விடுமுறை நாளில் வருவதால் மத்திய அரசு ஊழியர்கள் வேறு 3 தினங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பை ஊழியர் சங்கங்கள் தான் பரிந்துரை செய்து மத்திய அரசு இந்த பட்டியலை கொடுத்திருக்கிறது. ஆக எந்த விதத்திலும் இதில் பொறுப்பாகாத பாரதிய ஜனதா கட்சியையும் மரியாதைக்குரிய மோடி அவர்களையும் நேற்று ஒரு அரசியல் கட்சி தலைவர் விடாமல் குறை கூறுவது, எதையுமே ஆழ சிந்திக்காமல் மத்திய அரசை குறை கூற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு பல அரசியல் கட்சி தலைவர்கள் செயலாற்றுவது எனக்கு வருத்தம் அளிக்கிறது. இப்போ பாஜக தலைவர் என்ன சொன்னார் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். ஏன் இதை இப்படிக்க நாம் வந்து ஒரு கோரிக்கையாக எழுப்பக்கூடாது? இவ்வளவு நாள் கட்டாய விடுமுறை இல்லை, அது கட்டாய விடுமுறையில் இல்லைங்கிறதுனால தானே இப்படி ஒரு சர்ச்சை. இந்த ஆண்டு முதல் மத்திய அரசு தமிழகத்துடைய நலன் கருதி கட்டாய விடுமுறையாக அறிவித்து விடலாம் இல்லையா? இல்லை, கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு, எல்லாருடைய வேண்டுகோளும் கூட. நான் கேட்கிறேன் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை, இந்த சுதந்திர இந்தியாவின் 70 ஆண்டுகால வரலாற்றில் இந்த தமிழர் திருநாள் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இதற்காக தமிழ்நாட்டை ஆண்ட அனைத்து அரசுகளும், இந்தியாவை ஆண்ட அனைத்து அரசுகளும், தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்கள் உட்பட அனைத்து அலுவலகங்களும் விடுமுறை விடப்பட்டிருக்கின்றன. நான் இன்றைக்கு தான் சனிக்கிழமையில் வந்தது, அந்த 3 நாள் தொடர்ச்சியாக வந்தது, அதனால் நாங்கள் இதை மத்திய அரசு ஊழியர்கள் இப்படி பரிந்துரை செய்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற திருமதி தமிழிசை அவர்களிடம் நான் கேட்கிற ஒரு எளிய கேள்வி, இந்த 70 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவின் பொங்கல் விழாவின் விடுமுறையின் போது இதற்கு முன்பு எந்த சனிக்கிழமையும் வரவில்லையா? ஆக இது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற ஒரு உத்தி. தமிழ் சமூகத்தினுடைய இந்த எதிர்ப்புக்கு பிறகு இவர்கள் இதை பயன்படுத்துகிறார். நான் இன்னொன்று வரேன், சரி, அவங்களுடைய வார்த்தைக்கு வரேன். இந்தியாவை ஆண்டுகிற பாரதிய ஜனதா அரசாக இருக்கட்டும், காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசனுடைய மிக உயர்ந்த அலுவல் பெருமக்கள் வாழ்கின்ற, பணி செய்கின்ற இந்த அலுவலகங்களில் தமிழருடைய பங்களிப்பு என்பது எதுவாக இருக்கிறது, அவர்களுக்கு உரிய இடம் என்பது எதுவாக இருக்கிறது என்பதை ஒரு சிறு குறிப்பை உங்கள் முன் வாசிக்க அனுமதி கேட்கிறேன். தமிழ்நாடு வருமான வரித்துறையின் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பணி நியமனங்கள் ஆண்டு ஒரு புள்ளிவரம் இருக்குது. 2007 2014 வரையிலும் 1115 பணியிடங்கள் இந்த துறைக்கு மட்டும். அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களுக்கான வாய்ப்பு, தமிழ்நாட்டை சேர்ந்த இங்கு வாழக்கூடிய பிற இன மக்கள் உள்பட இவர்களுக்கான வாய்ப்பு வெறும் 149. ஆனால் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள், இந்தியா முழுக்க இருக்க மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் 966 பேர். அதேபோன்று தமிழ்நாடு சுங்கத்துறை ஆய்வாளர் பதவிக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பணி நியமனங்கள் 2006 2014 வரை 87 இடங்கள் மொத்த இடங்கள். அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வெறும் 12 இடங்கள், மீதமுள்ள 75 இடங்கள் மற்ற மாநிலத்தவர்களுக்கு. தமிழ்நாடு அரசு கலால் துறையில் சென்ட்ரல் எக்ஸைஸ் பணியாளர் தேர்வாலயத்தில் 2003 2012 வரை 597 இடங்கள். அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வெறும் 25 இடங்கள், மீதம் இருக்கிற 572 இடங்கள். ஏன்னா இங்கே சொன்னாங்கல்ல மத்திய அரசு ஊழியர்கள் பரிந்துரை பண்ணாங்கன்னு. நான் கேட்கிறேன், தமிழர்களை பிரதி இல்லாத, தமிழர்களை வேலை செய்யாத அலுவலகங்களில்
தமிழரை அல்லாதவர்கள் இங்கு இந்த பணிகள் தமிழுடைய வேலைவாய்ப்பு எல்லாம் பிடுங்கிக் கொண்டால், அந்த பணியில் அவர் அமர்த்தப்பட்டால், அவர்கள் கூடி தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் என்ன, விளையாட்டு என்ன, எங்களுடைய பொங்கல் விழா என்பது என்ன, இது விவசாயிகள் திருவிழாவா, இது அனைத்து மக்களுக்குமான விழாவா என்பதை எங்கே இருக்கிற டெல்லிக்காரனும் எங்கே இருக்கிற மத்திய பிரதேசக்காரனும் உத்தரப்பிரதேசக்காரனுக்கும் எப்படி தெரியும்? ஆக இன்னும் ஒன்று, இது போன்ற நிறுவனங்கள் கூட இவர்களுக்கான தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் தமிழர்கள் அல்ல. ஆக எங்களுடைய மொழியை பற்றி, எங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி, எங்களுடைய பண்பாட்டை பற்றி, எங்களுடைய நாகரிகத்தை பற்றி, எங்களுடைய தொன்மையை பற்றி, எங்களுடைய சுயமதியை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளாதவர்கள் இந்த நாட்டுடைய ஆதிக்க அதிகார வர்க்கத்தில் அமர்ந்திருக்கின்ற போது எங்களுக்கான நீதி கிடைக்காது. ஆக இவர்கள் சொல்கின்ற கூற்றுப்படி எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த ஊழியர்கள் சம்மேளனம் அல்லது ஊழியர்கள் தேர்வு செய்து விட்டார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டு உண்மை என்று சொன்னாலும் கூட, அப்படிப்பட்ட ஊழியர்களை இந்த மாநிலத்தில் பதவியில் அமர வைத்தது உங்கள் குற்றம் அல்லவா? இந்த மண்ணின் மக்களுடைய வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இன்றைக்கு 25,000க்கும் மேற்பட்ட ரயில்வே துறையில் தமிழ் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. வேலை வாய்ப்பில் தமிழர்களுடைய இடம் என்னவாக இருக்கிறது, இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டில் தமிழர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பது இன்னும் உள்ளார்ந்து ரொம்ப நுணுக்கமாக ஆழமாக பேசக்கூடிய மற்றொரு தரப்பு விவாதம். அதை இந்த இடத்தில் எப்படி நீங்கள் ஒப்பிட்டீர்கள் என்பதனை சொன்னீர்கள். தொடர்ந்து நாம் பேசலாம். இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், நான் அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி தலைவர். சார் சொல்லுங்க. பொங்கலுக்கான விடுமுறை நாட்களிலே மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த பட்டியலில் இருந்து அதை எடுத்துட்டாங்கன்னு ஒரு தகவல் இப்போ பரவலா பரவி தமிழகத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் அதை கண்டித்த பிறகு அதனுடைய உண்மை என்ன, கடந்த 18 வருடங்களாகவே இது கட்டாய விடுமுறை பட்டியலிலே இல்லை என்பது நிதர்சனம். ஆனால் இவர்களுக்கு இந்த தமிழின் பெயரால் அரசியல் செய்யக்கூடிய சிலர் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இது ஏதோ தமிழுக்கும் இந்தியாவுக்குமான பிரச்சனையா மாத்துறாங்க. தமிழ் வேற இந்தியா வேற கிடையாது. பொங்கல் அப்படிங்கிற ஒரு பண்டிகை நம்ம ஊர்ல பொங்கல்ங்கிற பேர்ல கொண்டாடப்படுகிறது, வடநாடுகள்ல மகர சங்கராந்திங்கிற பேர்ல கொண்டாடப்படுகிறது. இந்த விழா என்பது ஒரு தேசிய திருவிழா. பொங்கல் விழா என்பது ஒரு தேசிய திருவிழா. RSS நடத்தக்கூடிய 6 விழாக்களில் ஒன்று மகர சங்கராந்தி விழா. ஆகவே இது ஏதோ தமிழர்களுக்கான ஒரு மொழி அடிப்படையிலான பண்டிகை என்பது, இந்த பண்டிகையினுடைய எல்லையை சுருக்குவது என்பது அது அவ்வளவு சரியான கருத்தல்ல. இதுல பலவிதமான கண்டிப்பாக உங்களுடைய பார்வையிலே நான் என்னுடைய கேள்வியையும் முன்வைக்கிறேன். அப்படி அதாவது அந்தந்த ஊருக்கு பெயர் மற்றும் வேறையாக இருக்கலாம், ஆனால் பொங்கல் விழாவாக வட மாநிலங்களில் மகர சங்கராந்தியாக கொண்டாடுகிறார்கள் என்றால் அதை ஏற்கனவே கட்டாய விடுமுறை பட்டியல்ல சேர்த்திருக்கலாம் இல்லையா? இப்பொழுது குறைந்தபட்சம் இப்படியான செய்தி வெளியான பிறகாவது மத்திய அரசின் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய ஆளுமையையும் பயன்படுத்தி அப்படியான ஒரு செய்தியாக அதை மாற்றி இருக்கலாம் இல்லையா? பக்கத்துல கேரள மாநிலத்தில் தீப ஒளி திருநாள் கொண்டாடுவதில்லை. தமிழகத்திற்கும் ஒரு பெரிய பூர்வீக வரலாறு எல்லாம் தீப ஒளி திருநாளுக்கு கிடையாது. ஆட்சி காலத்துல சேர்த்திருக்கலாம்ல அப்பெல்லாம். அதனால்தான் கேட்கிறேன் இதை. ஆனால் அதை பொது விடுமுறையாக சொல்லும் பொழுது ஏன் இதை சொல்லக்கூடாது? என்ன செஞ்சாலும் அதை உடனே தமிழனுக்கு விரோதமா நடத்துச்சு. ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்தது யார்? ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் அரசாங்கம். திமுக ஆட்சி பொறுப்புல இருந்தது. மன்மோகன் சிங் புல் ஃபைட் பேன் பண்ணது. ஜெயராம் சர்மா இவர்களெல்லாம் தான் காட்சி பட்டியலே காளையை கொண்டு போய் இடம்பெற செய்தார்கள். அப்ப அவங்களை எதிர்த்தெல்லாம் இங்க பேசுறதுக்கு யாரும் தயார் இல்ல. இவர்கள் திட்டமிட்டு ஒரு குறுகிய மனோபாவத்தோடு இதே தமிழர்கள் கல்வி வேலை வாய்ப்புல புறக்கணிக்கப்படுகிறார்கள். அந்த தமிழர்களுக்கான உரிமைகளுக்காக இவர்கள் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? இன்னொரு கோணம் இருக்கு இதுல. பொதுவாகவே அரசு ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய நாட்களை குறைக்கக்கூடிய அந்த விடுமுறை தினங்கள் இந்த இந்தியால அதிகமா இருக்குங்க. கிறிஸ்துமஸ் விடுமுறைன்னு 10 நாள் விடுமுறை. எதுக்காக? இயேசு பிறந்த அன்னைக்கு டிசம்பர் 25 முடிக்க வேண்டியதானே? நீதிமன்றங்கள் தவறான தகவலை பதிவு செய்யறாரு. எந்த கிறிஸ்துமஸுக்கு 10 நாள் இந்தியாவில் எங்கேயும் விடுமுறை விடுவது கிடையாது. 10 நாள் விடுமுறை யாரு சார் விடுறாங்க? 10 நாட்கள் எல்லாம் விடுமுறையே கிடையாது. பண்றாங்க. இந்த விஷயத்துல இது தேசிய விடுமுறையா அறிவிக்கணும். அதுல மாற்றுறது கிடையாது. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய 10 நாட்கள் என்பது அரையாண்டு பருவ தேர்வு முடிந்தவுடன் வரக்கூடிய விடுமுறை சார். அதை நீங்கள் கிறிஸ்துமஸ்க்காக 10 நாள் அல்லது நியூ இயருக்காக 10 நாள் விடுகிறார்கள் என்று நீங்கள் அதனை மாற்றி சொல்வதை இவ்வளவு பெரிய ஒரு ஊடகத்தில் பல கோடி பேர் பார்க்கும் பொழுது நீங்கள் அதை மாற்றி சொல்வது ஏற்கத்தக்கதல்ல சார். தமிழர் விடுமுறைக்கு கோடை விடுமுறை 30 நாள் விடுமுறை விடுறீங்க. இதெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அவர்களுடைய சிஸ்டம். சண்டே விடுமுறை,
கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்தை நான், அதாவது நம்மளுடைய தாய் சட்டம் வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, பிரித்தானிய சட்டத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, அந்த கேள்வி வந்து மிக முக்கியமான கேள்வி. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையில் காலாண்டு பருவத் தேர்வு, அரையாண்டு பருவத் தேர்வு என்று விடக்கூடிய ஒரு விடுப்பை 10 நாட்களை நீங்கள் ஒரு மதம் சார்ந்த ஒரு பண்டிகைக்காக ஏன் 10 நாள் என்று நீங்கள் இப்படியான ஒரு பொது ஊடகத்தில் வைக்கும் போது அது சட்டம் ஒழுங்கு சார்ந்தும் மத ரீதியான பல்வேறு பிரச்சனைகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் இருந்தே நான் வந்து உங்களை குறுக்கீடு செய்தேன். உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். அவர் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது முற்றுமுதலுமாக நான் மறுதளிக்கிறேன். மிக தவறான ஒரு கருத்தை திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஏதோ மோடி எது செய்தாலும் குற்றம் காண்பது தமிழக கட்சிகளுடைய தமிழக அமைப்புகளுடைய வேலை என்று சொல்கிறார். நாங்கள் அப்படி சொல்லவில்லை. தமிழ் சமூகத்தினுடைய எல்லா விதமான பிரச்சனைகளை நான் சொல்ல, தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் பாருங்கள், கெயிலிருந்து, மீத்தேன்லேருந்து, நீட்ரோன்லேருந்து, கூடங்குளம் அணு உலையிலிருந்து, இன்றைக்கு இருக்கிற இந்த பணத்திட்டத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட முறையில் இந்திய நடுவண் அரசு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவுடைய பொருளாதாரத்துறைக்கான அமைச்சர் சக்திகாந்த தாஸ் அவர்கள், நம்முடைய தமிழ்நாடு கடற IAS அதிகாரி அவர்கள், அவருடைய வழிகாட்டுதலோடு அல்லது அவரே அறிவித்தது, ரிசர்வ் வங்கி ஆளுநர் உள்பட, நிதியமைச்சர் உள்பட மாற்றி மாற்றி குழப்பங்களை ஏற்படுத்தி தமிழக மக்களை குழப்பதோடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் குழப்பி, வெளிநாட்டில் நிம்மதியாக வேலை தேடி சென்ற இந்தியர்களையும் குழப்பி, ஆக ஒட்டுமொத்தமாக எந்த திட்டங்களாக இருந்தாலும் தமிழர் விரோத, தமிழ் இனத்தின் விரோத வேலை தான். இவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து அந்த அரசு தான் கொண்டு வந்தார். நான் கேட்குறேன், நீங்கள் என்ன சொன்னீங்க? தொடர்ந்து உங்களுடைய மத்திய அமைச்சர்கள் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவோம், அதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்குன்னு சொன்னீங்க. ஏன் நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் உங்கள் மெஜாரிட்டி வச்சிருக்கிற பாரதிய ஜனதா அரசு அதுக்கான ஒரு சட்டம் இயற்றி அதுக்கான ஒரு சட்ட பாதுகாப்பை தந்து நீங்கள் அதை நடத்துவதற்கு முன்னெடுப்ப நடவடிக்கை இல்லை? வெறுமனே வாயால மட்டும் தானே நீங்க அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால முழுக்க நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தில் நடைபெற சட்ட வழக்குக்கும் நம்முடைய இந்திய நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு இருக்கின்ற நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நாடாளுமன்றத்தில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் ஒன்று கூடி எடுக்கிற சட்டம் இயற்றுவதற்கு உச்சநீதிமன்றம் ஒருபோதும் தடை இல்லை. சரி, அதுவும் இல்லை. நான் என்ன சொல்றேன், அந்த காளையின பட்டியலிருந்து ஏற்கனவே அரசு தானே கொண்டு வந்திருக்கு, அதை நீக்கலாம். இல்லை, நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த காளைகளுக்கான வாதாடுகிற மத்திய அரசினுடைய அங்கமாக இருக்கிற நிறுவனம் யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது? மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அது இவர்கள் என்ன சொல்ல, தேர்தல் ஆணையம் போல ஒரு தனி அமைப்பாக செயல்படுகிறது என்று சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலை. அவர்களுக்கான சம்பளம் கொடுப்பது, அவர்களுக்கான அலுவலகம், அவர்கள் பயன்படுத்துகிற கார் எல்லாமே மத்திய அரசு தான். மத்திய அரசு கூட்டு கலந்து ஆலோசித்து இதற்கு ஒரு தீர்வு காண இருக்க முடியாதா? ஆக நிச்சயமாக இதில் வந்து சொல்லுவாங்களே, புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆட்டி விடுகின்ற போல ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ் சமூகம் மிகப்பெரிய எழுச்சிக்கு பிறகு நேற்று தமிழிசை என்ன அறிவிச்சார்கள்? நீங்கள் சட்டத்தை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தினீர்கள் என்று சொன்னால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு நிற்கும், தோள் கொடுக்கும், துணை நிற்கும், அதில் பங்கெடுப்புன்றாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் தடை இருக்குன்னு சொல்லுகின்ற போது ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர், இந்திய நாட்டை ஆளுகிற ஒரு கட்சியினுடைய தலைவர் உச்சநீதிமன்ற சட்டத்திற்கு எதிராக தமிழ் மக்களின் உணர்வுகளோடு நாங்கள் கரங்கோப்போம் என்று சொல்வது அப்ப யாரை ஏமாற்றுகிற வேலை? அப்ப சட்டம் உச்சநீதிமன்றத்தை சொல்றீங்க, களத்துல ஜல்லிக்கட்டு நாங்க விடுறதுக்கு ஏறுதழுதல் வருவதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம், தடையை மீறி நடத்துவதற்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் பாரதிய ஜனதா, தேவைப்பட்டால் நாங்களே வருகிறோம் என்று அறிவிக்கிறீர்கள் என்று சொன்னால் இது மக்களின் உணர்வுகளை நீங்கள் பங்கு போட வருகின்றீர்கள், அல்லது மக்களின் உணர்வுகளை நீங்கள் லாபகரமாக உங்கள் பக்கம் திருப்புவதற்கான முயற்சி தானே அது? அப்ப இதற்கு மட்டும் உச்சநீதிமன்றத்தில் சட்டம் இருக்கு, தடை இருக்கின்றது. அப்ப இதற்கு ஏன் சொல்லல? பீட்டா யாரு? ஆக முழுக்க இது தமிழர்களை வஞ்சிக்கிற, தமிழர்களை மேலும் மேலும் அடிமைகள் ஆக்கிற எங்களுடைய பண்பாட்டு அடையாளங்களை தொடர்ந்து ஒரு மாநில அரசு மீதான உரிமைகள் சார்ந்து இங்கே ஏற்கனவே உதாரணத்திற்கு விடுமுறையை எடுத்துக்கொண்டோம் என்றால் மாவட்டம் சார்ந்தே பண்பாட்டு ரீதியாக சில விடுமுறைகளை ஒவ்வொரு மாவட்டமும் கேரள மக்களுக்காக கன்னியாகுமரி விடுமுறை விடலையா? ஓணம் பண்டிகைக்கு விட போகுது. இங்க வந்து தமிழகம் முழுவதுமே இப்ப ஓணம் தெலுங்கு வருடப்பிறப்புக்கு இங்க வாழ்கின்ற தெலுங்கு மக்கள், சிறுபான்மை மக்கள் தான், அவர்களுக்காக அவருடைய உணர்வுகளை நாம் மதிக்கலையா? அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போது மத்திய அரசு இது போன்ற கட்டாய விடுமுறை அல்லது தொழில்நுட்ப ரீதியாகவோ அல்லது வந்து ஒரு வழக்கு ரீதியாகவோ வந்து சட்ட ரீதியாக உள்ள நுணுக்கங்களை பயன்படுத்தி இது போன்ற செய்திகள் மூலம் சொல்ல வருவது என்ன மாநில அரசுகளுக்கு? மாநில அரசுகள் என்ன, நாங்கள் இந்திய முழுவதும் ஆட்சி செய்கிற சக்கரவர்த்திகள், எங்களுக்கு கட்டுப்பட்டு, எங்களுக்கு கப்பம்பட்டி, கைப்பற்றி, வாய்ப்பத்தி, உரிமை கேட்பு, அடிமை மக்களாக நீங்கள் வாழலாம் என்பதைத்தான் இவர்களுடைய நடைமுறையின் மூலமாக இங்கு நிதர்சனமாக. ஏன்னா காரணம், நீங்கள் பாருங்கள், மத்திய அரசு, அது காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும், பிஜேபி அரசாக இருக்கட்டும், ஒரு தமிழக நாட்டு மக்கள், இங்கு 7 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள், இவர்களுக்கென்று ஒரு அரசு இருக்கிறது. இந்த இறையாண்மை உள்ள அரசு சட்டமன்றத்தில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி வருகிறது. ஈழத்தில் இனப்படுகொலை செய்த கும்பலுக்கு இங்கே இராணுவ பயிற்சி கூடாதுன்னு சொல்கிறாங்க, கொடுக்குறாங்க. அங்கே நடந்து இனப்படுகொலைன்னு பதிவு பண்ணுங்க அப்படின்றாங்க. எங்கள் உணர்வுகளுக்கு நாங்கள் பதிவு பண்ண மறுக்கிறாங்க.
இங்கே அதேமாதிரி நீட் எக்ஸாம் இங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமப்புற மாணவர்களுடைய கல்வி ஆசையை மருத்துவர்களாக குழி தோண்டி புதைக்கிற ஒரு திட்டம் அதை மத்திய அரசு கொண்டு வராங்க. அதை மறுபரிசீலனை செய்யணுன்றதுக்கு உணர்வுக்கு மதிப்பளிக்கல. அதேமாதிரி இங்கே எங்களுடைய இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும், இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நாசகர திட்டங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறோம், அது வேண்டும் அப்படின்றாங்க. கெயில் திட்டம் தமிழக அரசு வேண்டான்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுது, மத்திய அரசு நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்றாங்க. ஆக நீங்கள் எல்லா நடவடிக்கைகளும் அவர் ஏதோ மேலமோக்கா மோடி சொல்கிறதெல்லாம் இவங்க அப்படி தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது இது தவறு. நான் சொல்கிறது நரேந்திர மோடி அரசு பொறுப்பேற்ற இந்த 2 ஆண்டு காலத்தில் நீங்கள் எந்த தமிழ்நாட்டிற்கான எந்த பிரச்சனைகளை வேணும் திட்ட ஒதுக்கீடுகள் எடுத்துங்க. 50,000 கோடி கேட்டு நம்ம பணம் கட்டணும், 5 கோடி. தானே புயல் வந்தபோது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு ஒரு 500 கோடியை கொடுத்துட்டாங்க, ஏற்பட்டது 50,000 கோடி. இன்னைக்கு வருதா புயல், கடந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு புயல், மிகப்பெரிய பெரும் மழை, வெள்ளம், வரலாறு காணாத வெள்ளம், இதுவரையிலும் இந்த 10 காசு தரல. இப்ப இப்ப ஏற்பட்ட இந்த சென்னையினுடைய கடந்த ஆண்டு ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட 1900 கோடி மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது இல்லையா? நான் கேட்கறேன், 40,000 கோடி எனக்கு நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா என்னுடைய வரிப்பணத்தில் வரி வருவாயில் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய பங்கை பெற்றுக்கொள்கிற மத்திய அரசு எனக்கு 1900 கோடியோ அல்லது 2000 கோடி நீங்கள் பிச்சை போடுகின்றீர்களா? இன்னைக்கு வருதா புயலுக்கு 22,793 கோடி வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டிருக்கிறது, இன்னும் ₹1 வழங்கப்படவில்லை. ஆக இது எதை காட்டுகிறது? ஆக இது முழுக்க தமிழர்களை இவர்கள் நாதியற்றவர்கள், இவர்களுக்கு அந்த எந்த உரிமைகளும் அற்றவர்களாக ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு இன்னைக்கு பாருங்க, மாண்புமிகு தமிழக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கின்ற போது எந்தெந்த திட்டங்களை நேற்றுக்கு உதவி திட்டத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்க? 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் மின்சார கட்டணத்தை ஏற்றிக் கொள்ளலாம். நீங்களோ நானும் 3 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை உயர்த்தி அரசு அறிவிக்கிற போது வழங்க முடியுமா? கேட்டால் அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம், அதை பரிசீலனை பண்றேன்னு சொல்றோம் அப்படின்னு. 75,000 கோடி வரி வருவாயில் மின்சார வாரியத்தினுடைய கடனை அடைக்கிறதுக்கு நாங்கள் ஒப்பு. ஆக இது எல்லாமே ஏமாற்று வேலை, எல்லாமே மோசடி வேலை. இன்னைக்கு நீட்டுக்கு தமிழக கல்வி அமைச்சர் சொல்றாரு, நாங்க அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறோம். நான் கேட்கிறேன், கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு சுப்பையா மகனும் குப்புசாமி மகனும் சென்னை போன்ற, கல்கத்தா போன்ற, டெல்லி போன்ற மாநகரத்தில் படிக்கின்ற மேட்டுக்குடி மக்களோடு போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் எப்படி அந்த பயிற்சிக்கு தயாராக முடியும்? எப்படி இன்னைக்கு சொன்னாங்க, நான் தமிழ் எழுதுவதற்கு நாங்கள் விதிகளுக்கு வாங்கிட்டு இருக்கோம். படிக்கிறது பூரா சிபிஎஸ் சிலபஸ்ல, அவன் போய் தமிழ் எழுதி அவனுக்கு என்ன புரியும்? இன்னும் வேல்முருகன் என்னுடைய அப்பா பேர் திருநாவுக்கரசு என்பதை ஒரு ஆங்கில எழுத்து பிழை இல்லாமல் எழுதுவதற்கு இங்கே நாங்கள் தகுதியும் படித்து போட்டிருக்கோம். இந்த காலத்தில் எம்ஏ பிஹெச்டி பண்ண ஆங்கிலம் படித்த பட்டதாரிகள் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்கு கூச்சப்படுகின்ற அவல நிலை இங்கே தொடர்கிறது. ஆக கல்வியில் இந்த நிலையை வைத்துக்கொண்டு நீங்கள் இன்னைக்கு நீட்டு தேர்வு எழுதி தேர்வு பெற்று இந்திய முழுக்க போங்க அப்படின்னு. அப்போ என்ன என்பது என்றால், தமிழ்நாட்டு பணத்தால், தமிழக வரி பணத்தால் தமிழர்களால் நடத்தப்படுகின்ற மருத்துவக் கல்லூரிகளில், அரசு மருத்துவமனைகளுக்கு இந்திய முழுக்க இருக்கிற பிற மாநிலத்தவர்கள் எந்தவித ஒரு சின்ன பங்களிப்பு இல்லாமல் நம்முடைய இடங்களை முற்றுமுதலுமாக கைப்பற்றி கொண்டு தமிழர்களை அனாதையாக தெருவோரங்களை அலைவிடுகின்ற ஒரு சூழ்ச்சி தான் இந்த சூழ்ச்சி. ஆக இது கல்விக்கு மட்டுமல்ல, எல்லா நிலைகளிலும். இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா மத்திய இன்னைக்கு நெய்வேலியில மேடம் ஒரு பொறியாளர் 1000 பேர் தேர்வு என்று சொன்னால் 1000 பேர் 998 பேர் தமிழர்கள் அல்லாதவர்கள். இன்னைக்கு ரயில்வேல, இன்னைக்கு எல்லா மத்திய அரசு நிறுவனங்கள்ல, இன்னைக்கு எம்ஆர்எல் மெட்ரோ பெட்ரோலியம் லிமிட் நிறுவனங்கள்ல, இங்க இருக்கிற மத்திய அரசுடைய ஆர்பர் விமானத்துறையில, இன்னைக்கு மலேசியாவில் சிங்கப்பூர்ல விமானத்தில் ஏறி உட்காந்தோம்னா அழகு தமிழில் எமக்கான அறிவிப்பு வெளியிடப்படுகின்றது. என் தாய் தமிழ்நாட்டில் இன்னைக்கு விமான நிலையங்கள்ல தமிழில் கிடையாது விமானத்துல. இது எல்லாம் கொடுமைகள், இதெல்லாம் மத்திய அரசுக்கு தெரியாதா? எப்படியான ஒரு கோணத்தில் அணுக வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆதாரபூர்வமான இல்ல புள்ளி விவரங்கள் சார்ந்து தமிழர்களுடைய இடம் சார்ந்து, பணியிடங்களில் அவர்களுடைய இடம், பொதுவாக மொழி பயன்பாட்டில் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து நாம் பேசலாம். முன்னாள் மத்திய அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தற்போது தொடர்பில் இருக்கிறார், அவரிடம் இந்த அறிவிப்புகள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், நான் சிபி ராதாகிருஷ்ணன் பேசுறேங்க. பொன் ராதாகிருஷ்ணன் இல்ல, நான் சிபி ராதாகிருஷ்ணன் பேசுறேன். சார் வணக்கம் சார். நீங்க இந்த விடுமுறை குறித்து உங்களுடைய கருத்தை என்னவா பதிவு செய்றீங்க? இல்ல, விடுமுறையில எந்த பிரச்சனையும் இல்லை, எப்பொழுதும் இருக்கிற போலதான் இருக்கிறது. அதுல சில பேர் வேண்டுமென்றே மத்திய அரசுக்கு எதிராக கூப்பாடு போட வேண்டும், ஏதோ மத்திய அரசு என்பது தமிழர்களுடைய இன உணர்வுக்கு எதிரானது என்பதை போல ஒரு பார்வை தமிழகத்திலே வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்கிறார்கள். ஒன்றை மட்டும் நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும், தமிழ் கலாச்சாரம் இந்து கலாச்சாரத்தினுடைய ஆணிவேரை போன்றது. இந்து கலாச்சாரத்துக்கு அடிப்படை எது என்று கேட்டால் தமிழ் கலாச்சாரம் தான். தமிழ் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதும் அதை போற்றி பாதுகாப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே, மோடி அவர்களுடைய தலைமையிலே அமைந்திருக்கிற மத்திய அரசும் ஒருபோதும் பின்வாங்காது. எல்லாவற்றையும் விட, எல்லோரையும் விட எங்களுக்கு அது மிக மிக முக்கியமானதாகும். அதுல நாங்கள் ஒருபோதும் அதற்கு ஒரு இழுக்கு நேரும்படி நடந்து கொள்ள மாட்டோம். இது காலம் காலமாக இருந்து வருகிற முறைதான், அது அப்படியே தொடர்கிறதே தவிர வேற ஒன்றும் இல்லை.
இப்போது அது காலம் காலமாக நீண்ட நாட்களாக இருக்கிறது, நீங்கள் அறிவிக்கவில்லை என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. இது செய்தியாக இப்போது வெளியே வந்திருக்கிறது, சர்ச்சையாகிவிட்டது. தமிழகத்தில் ஒரு எதிர்ப்பு குரல் அதற்காக பதிவு செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது மத்திய அரசு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது மூன்று விதமான விடுமுறை நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இரண்டாவது விடுமுறையில் மாநில அரசு இது கம்பல்சரி என்று எடுத்துக்கொள்ளலாம் என்பது இருக்கிறது. தமிழக அரசு அதை பொங்கலை கம்பல்சரியாக எடுத்துக்கொள்கிற பொழுது, கட்டாயமான விடுமுறையாக எடுத்துக்கொள்கிற பொழுது எந்த மாற்றமும் வரப்போவது இல்லையே. கண்டிப்பாக. ஆனால் கடந்த காலங்களில் எப்படி இங்க விடுமுறைகள் கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அலுவலக ரீதியாக மறைமுகமாக நிர்பந்திக்கப்பட மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லையே. இப்ப கடந்த கால அனுபவத்திலிருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கடந்த கால அனுபவத்திலிருந்து நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளலாம். இது கட்டாயமாக ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மாநில அரசு தன்னுடைய கோரிக்கையை மத்திய அரசிடம் வைக்க வேண்டும். அப்படி வைக்கிற பொழுது அதை மத்திய அரசு நிச்சயமாக கண்டிப்பாக பரிசீலிக்கும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். அவர் இப்ப மாநில அரசு இதுக்கு ஒரு கோரிக்கை வைத்தால் மத்திய அரசு அதனை பரிசீலனை செய்யும் அப்படிங்கிறாங்க. இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. இந்த பரிசீலனையை செய்ய போறாங்களா? ஜல்லிக்கட்டுக்கு 3 நாட்களுக்குள் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா நினைக்கிறேன். இது முழுக்க அதான் நான் சொன்னேன், நம்முடைய உணர்வுகளை மதிக்காத ஒரு நிலை தான். இன்னைக்கு விவசாயிகள் தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்டவர்கள் செத்து மடிந்திருக்கிறார்கள். தங்கள் தொலைக்காட்சியை கலர் நேரடியாக பல்வேறு செய்திகள் வெளியிட்டுக் கொண்டு வருகிறது. இன்று கூட இருந்திருக்கிறார். நேற்றுக்கு 12 பேர் ஒரே நாளில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கொடுமைகள் நடந்தேறி இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஊடகங்களிலும், ஏன் வடநாட்டு ஊடகங்களிலும் கூட மிகப்பெரிய செய்தியாக்கப்பட்டு பத்திரிகைகளில் ஊடகங்களில் தலையங்கம் எழுதப்பட்டு வருகிறது. எல்லா இணையதளங்களும் இதுதான் செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இதை கூட மறைத்து மத்திய அரசு இதுவரையில் தமிழ்நாட்டில் இப்படி விவசாய படுகொலைகள் நடந்ததாகவோ தற்கொலை நடந்ததாகவோ எங்களுக்கு எந்த செய்தியும் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஏன் இதை பற்றி சொல்ல மாட்டார்கள்? நீங்க பாருங்க, ஏன்னா மத்திய அரசுடைய எங்க உளவுத்துறை இல்லையா? மத்திய அரசுடைய எதிர அலுவல் பெருமக்கள் இல்லையா? மத்திய அமைச்சருடைய பிரதிகள் இங்க இல்லையா? நம்ம நாடு இருக்காங்கல்ல. ஆக எது இங்க ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே இங்க ஏதோ தூண்டுறாங்க, அதை பண்றாங்கன்னு உடனே இன்டெலிஜென்ஸ், ஐபி, ரா எல்லா உளவு நிறுவனம் கண்குத்தி பாம்பா பார்க்கும்போது எங்களுடைய விவசாயிகள் தான் கடன் வாங்கி நகையை வித்து நட்டை வித்து அடமானம் வைத்து ஒரு நெற்பயிர் இருந்து அது கருகி பார்க்கின்ற போது, அதை பார்க்கின்ற போதே அதே இடத்தில் துடிதுடித்து இதய நோய் ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டு அதே இடத்தில் செத்து மடிகிறான். இந்த செய்தி இவ்வளவு ஊடகங்களில் வெளிவந்த பிறகும் கூட அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று சொல்லுகிற மத்திய அரசு தான் இந்திய மத்திய நரேந்திர மோடி அரசு. ஆக இவர்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தான் திருணுமா? அறுவடை திருநாளாக இன்றைக்கு நாம் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடவில்லை. எங்கள் உயிரை திருடுகின்ற எங்கள் உயிரை கொலை செய்கின்ற திருநாளாக தான் இந்த திருநாள் மாறிக்கொண்டு வருது. இதையே இல்லை என்று சொன்னவர்கள் அப்புறம் இதுக்கு என்ன ஒரு மாநில அரசு கோரிக்கை வச்சாதான் செய்யணுமா? கோரிக்கை வச்ச கெயில் திட்டம் விவசாயிகள் பிரச்சனை என்ன பண்ணிருக்கீங்க? கோரிக்கை வச்ச பேரறிவாளர் உள்ளிட்ட விடுதலை செய்யணும்னு தமிழக சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வச்சிருக்கு, என்ன பண்ணிருக்கீங்க? கோரிக்கை வச்சோம் தமிழ்நாட்டில் எங்கேயும் ராணுவ பயிற்சி கூடாது என்று இன்றைக்கு சிங்களவனுக்கு கொடுக்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு அவனுடைய கப்பலை கைப்பற்றி என்னுடைய கப்பலை வாங்கி கொண்டுதான் என்னுடைய மீனவர்களை இன்னைக்கு விரட்டி இருக்கிறார், இன்னைக்கு அடிச்சிருக்கிறார், இன்னைக்கு கைது செய்திருக்கிறார். இவ்வளவு அநியாயம் அக்கிரமங்களின் செய்தியைத்தான் மத்திய அரசு தெரிந்துதான் செய்கிறது. இது மிகவும் கண்டிப்புக்குரியது, கண்டனத்துக்குரியது. இதே நிலை நீடித்தால் இன்றைய தமிழ் சமூகத்தினுடைய இளைஞர் சமூகம் வேறு கோணத்தில் சிந்திக்க தூண்டும் அல்லது சிந்திப்பார்கள் என்பதை மட்டும் நான் மத்திய அரசுக்கு இதனூடாக எச்சரிக்கை விடுக்க கடமைப்படுகிறேன். உங்களுடைய கருத்தை நீங்கள் முன் வைத்திருக்கிறீர்கள். அந்த எச்சரிக்கையானது எந்த வரைமுறையும் தாண்டி போய்விடக் கூடாது என்ற அந்த நாம் ஒரு பொது ஊடகத்தில் பேசும்போது அந்த ஒரு எண்ணத்தோடு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய ஆதங்கங்களையும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.